நம்மளுக்கு ஒல்லி வைக்கிறதுக்கு நாம கூலியால் தேடக்கூடாது சாமி. சரி, நம்மளுக்கு நாளை நாம உத்தர வாக்கியங்கள் நாம தேட வேணும் சுவாமி. சரி பெண்ணே, அதனால மன்னா அவரே ஆனா கைலாச போன 21 ஆண்டுகள் ஆகும். ஆமா அவரே, அது கூட வசனம் இல்லை. 21 ஆண்டு காலம் ஆயிட்டு போகுது. 7 முறை சாகணுங்கிறாங்க. ஒரு முறை செத்தாலும் யாரும் உழைக்கிறது இல்லை. அங்க போய் நீங்க மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? அப்படி ஒரு சமயம் 7 தரம் செத்து 7 தரம் பிறக்க வேண்டும். ஆமா, அப்படி பிறந்து வாசியம் உணர்த்த அவசியம் இருந்தா சரி பாலன் வரம் கிடைக்கும்னு சொல்லி இருக்க உண்மைதான். அதனால ஒரு தடவை செத்துட்டு மறுபடியும் பிறக்காத போயிட்டாலும் போச்சு சுவாமி. அந்த கவசமே அமர்ந்திருக்கிற 21 ஆண்டு காலத்திற்கும் சரி. ஆனால் மனசுக்குள்ள மற்ற எந்த யோசனையும் இருக்கக்கூடாது. அந்த ஈசனையே நோக்கி தவம் இருக்க வேணும்னு சொல்லி இருக்கிறார். சொல்லி இருக்கிறாங்க, நீக்கு சோறு போட்டா குழம்பு ஊத்த மாட்டேங்கிற, ஏழை கேட்டா புள்ள வேறமுங்கிற, ஆமா நான் கொடுக்க மாட்டேங்கிற, இப்படியே நீ புள்ள புள்ளை நடந்துகிட்டு இருக்கிற. அங்க போன தேர்ந்தவனுக்கு பெச்ச கவலையத்தான் இருக்கு அண்ணா. அதனால அந்த தவசிலே அமர்ந்திருக்கிற பொழுது சரி எந்த மனசுக்குள்ளே எந்த கவலையும் இல்லாமல் ஈசனுடைய தியானமே மனசிலே இருக்க வேணும் சரி என்று சொல்லி இருக்கிறார். உண்மைதான். அதே போல அந்த தவசிலே நாம் போய் அமர்ந்திருக்கிற நேரத்தில் சரி ஏதேனும் ஒரு குழந்தை எழுகிற சத்தம் கேட்டுருதுன்னு வைங்க, நான் அதையெல்லாம் மறந்துடுவேன். மெய் மறந்து அந்த குழந்தை தோழாவை ஒழியாந்துருவேன். அப்படி இருக்கிறதுனால சரி அந்த தவசிலே அமர்ந்திருக்கிற போது மக்கள் கவலை மனக்கவலைகள் இல்லாமல் தாமரை வெள்ளக்கவலை வெறுங்கவலைகள் இல்லாமல் சரி ஈஸ்வரையே தியானம் பண்ணி அமர்ந்திருக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு யோசனை, இங்கேயே அந்த கவலையெல்லாம் தீர்த்துட்டு தான் போவோம். அது எப்படி? நம்மளுக்கு தான் பொண்ணு முட்டி இல்லையா போச்சு. எப்படி தாமரை எப்படி தீர்க்கிறது எல்லாம் சுவாமி பிள்ளைக்கவலை வெறுங்கவலை நேர வேண்டும், மக்க கவலை மனக்கவலை நேர வேண்டும். ஆனால் சரி நாம கல்யாணம் முடிச்சுட்டு எமிட்டு நாள் ஆகுது. 13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுல இருந்து சரி இதனால இதுவரையில் நாம திரும்பி எங்க போகவே இல்லை. எங்க ஐய மூட்டுக்கிட்டே அங்க இருக்கு. அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். முருகமானத்துக்கு கவனிச்சு வராங்க சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வெள்ளிவடனார் விசேகரிப்பட்டணம் மணியங்குறிச்சியிலே சென்று சரி என்னுடைய பிறந்தையுமாறு வீட்டிலே அண்ணன் வீட்டுல 7 தம்பி வீட்டுல 7 14 குழந்தைகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஓஹோ எல்லாமே இருக்கு. ஆமாங்க, அப்படி குழந்தைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தபடியா 2 பெண் குழந்தை இருக்கிறதா சொல்றாங்க. கணக்கு பேசிக்கிறாங்க. நாமதான் போகவே இல்லையே. சரி அங்க போய் அந்த குழந்தைகளை போய் நான் கண்ணால கண்டதும் ஐயானா சரி போனதே அத்தை வந்துட்டான்னு சொல்லி ஓடி ஓடியாரும் போது ஆமா குழந்தை விமானுடைய உலகங்களை எல்லாம் சாமியா எனக்கு வாரி நல்ல பாரி கையில் எடுத்து மண்ண கையில் எடுத்து கையில் எடுத்து மனம் கையில் எடுத்து குழந்தைகளுக்கு வளர்ந்து முத்தம் நல்ல
என் பிறந்தவைமாருடைய உள்ளவசகரானே தாமரை வந்துட்டாலும் ஓடி ஓடியாடும் போது சரி. அந்த குழந்தைக்கு நான் இன்னைக்கு வாரி கையில எடுத்து அடடா மன்னானது கண்ணோ முத்தம் வச்சு கண்ணம் முத்தம் வச்சு முத்தம் வச்சு அது முத்தம் வச்சு குழந்தைக்கு வந்துடுது அப்படின்னு ஓடி ஏந்தி கையில எடுத்து மன்னானது கண்ணோ முத்தம் வச்ச குழந்தைக்கேடது கண்ணோ முத்தம் வச்ச முத்தம் வச்ச முத்தம் வச்சு அந்த குழந்தைய தூக்கி என்னோட மாரோடையும் தோளோடை அடடா கொஞ்ச நேரம் கட்டி அழைச்சு குழந்தைமாறு குழந்தைகளே நானந்த காணிவாயே முத்தம் வச்சா நானந்த காணிவாயே முத்தம் வச்சா நானந்த காணிவாய முத்தம் வச்சாவும் காணிவாய முத்தம் வச்சாவும் குழந்தைக்கு நான் உச்சி மோகந்தும் மல்லோ நானந்த உள்ளாக முத்தம் வச்சா உள்ளாக முத்தம் வச்சா உள்ளாங்கள் முத்தம் வச்சாவும் உள்ளாங்கள் முத்தம் வச்சாவும் மேலையும் தோல் மேலையும் தொட மேலையும் ஏறி விளையாடும் போது அந்த குழந்தைய நான் பார்க்கிற போது எனக்கு அந்த பிள்ளைக்காவலை எல்லாம் அடடா சுவாமி எனக்கு இந்த பெருங்கவளரும் பெருங்கவளரும் எனக்கும் பெருங்கவளரும் பெருங்கவளரும் இந்த மக்கக்கவலை எல்லாம் சுவாமி எனக்கும் மானக்கவளரும் மானக்கவளரும் மக்கவளை எல்லாம் மன்னா எனக்கும் மணக்கவளரும் மணக்கவளரும் அதனால் ஒரு முறையானதானே என்னுடைய பிறந்தவனுடைய வீட்டுக்கு வெளிவிட நாடு சேகரிப்பட்டனும் மணியங்குறிச்சி போய் பிறந்தனிமார் உளவசைகளை கண்ணார கண்டு இந்த பிள்ளை கவலையெல்லாம் தீர்ந்து வல்லாமல் எனக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை இருக்கு இருக்கு குழப்பாகாதை கேட்டையே பிள்ளைக்கு முடியாது உனக்கு எல்லாமே இருக்கு ஏங்க அவனே கங்கணம் கழிச்சதுண்டு கைக்கு தண்ணி வாத்ததுண்டு மாலை மாத்தினதுண்டு மறுமாலை மறுதண்ணி வாத்துறேன் போன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க அன்னைக்கே வர வேண்டான்னு வரகஞ்சோறு தெரிஞ்சு வர வேண்டான்னு கட்டிச்சோறு கட்டிச்சோறு கழிச்சோறு தாட்டி விட்டாங்க இன்னைக்கு 20 ஆண்டுகள் கழிச்சு போறோம்னு சொல்லுறீங்க உனக்கு நல்லா இருக்குதா அவங்க சொன்ன மாப்பிளைய கல்யாணம் செய்யவில்லை அப்படி என்ற கோபத்தினால அன்னைக்கு அப்படி செஞ்சாங்க வேண்டாம் ஆரண கட்டி கொலை செஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால இவ்வளவு காலம் ஆனதுனால எங்க அண்ணமார்கள் எல்லாம் மறந்திருப்பாங்க என்னதே 1000 இருந்துட்டாலும் தான் ஆனாவிட்டாலும் தன் சதையாரும் சொல்லுவாங்க அண்ணா தாமரை இவ்வளவு காலத்துக்கும் போறவ நீ பிறந்த கடைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போறோம்னு சொல்லுகிறேன் கண்டாம அடிக்க மாட்டாங்க கண்ணெடுத்து பார்க்க மாட்டாங்க எத்த தண்ணி எரிச்சு ஊட்ட மாட்டாங்க வெத்து பிறப்பு அங்க மதனிகள்லாம் நீ அங்க போனா உனக்கு மரியாதை இருக்காது போக வேண்டாம் அப்படி சொல்ல என்னுடைய வெத்து பிறப்புகளை எல்லாம் அப்படியோ ஏளனமா சொல்லலாமா ஏன் தாமரை 1000 இருந்தாலும் நான் மட்டும் போயிட்டா ஊருக்குள்ள 4 பேர் வீதியில போகையில பாப்பாங்க இவ்வளவு காலத்துக்கு முற்பாடு தாமரை வருகிறார் ஆனா நல்லா பொழைச்சு பொறியாம இருந்தது மெய்யானா வாரம் வந்து போனான் ஆனா இன்னைக்கு வாரம் அப்படின்னா ஏதாவது சீராட்டு வந்திருப்பாளா இல்ல ஏதாவது சீர் சிறப்பு வேணும் கேட்கலாம்னு வந்திருப்பாளா அப்படின்னு நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க அதனால மன்னா நாம 2 பேரும் போனாத்த என்னைக்குமே கல்யாணம் வச்ச இடத்துக்கு 2 பேரும் போனாத்த மதிப்பு அப்படி இல்லைன்னா மதிப்பு இல்லை நான் உடனே போவேன் இன்னைவே வேண்டாங்கிறதான்னு போக 2 பேரும் போறதா 2 பேரும் போலாமா ஆமா கல்யாணம் வச்சு இவ்வளவு காலங்களாக இல்லாம ஏன் தாமரை உனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்குது பிறந்த இடத்துக்கு போய்
பிறந்தவன் கொடுத்த குழந்தை கொஞ்சம் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி இது எனக்கு உள்ளுக்குள்ள இருந்ததுங்க மனசுக்குள்ள. ஆனா யோசனை, இல்லாம அதை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் மனசுக்குள்ளேயே வச்சு அறிவிக்கிட்டு இருந்தேனுங்க மன்னா. ஏந்தாமல இன்னைக்கு நாம கைலாசம் செல்லும் போது ஒரு சமயம் அப்படி நாம ஒரு சமயம் செத்தவையும் செத்தே போனால் செத்தம் பிறந்தவை மார்களை பார்க்க முடியுமா? அவர்களுடைய குழந்தைகளைத்தான் பார்க்க முடியுமா? அதனால மன்னா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம்னு எனக்கு தோணுதுங்க. ஏந்தாமல கல்யாணம் வச்சு இவ்வளவு காலங்களாக பொருத்தம் கொண்ட எட்டியரை பார்க்க கிடையாது. ஆனா பாச்சனூர்ல எங்கு வந்தும் பங்காளியும் எத்தனை எல்லாம் கொடுத்து ஆதரிச்சு வச்சாங்க. தேரோட்டி வச்சு உயிரையே கொடுத்தாங்க வந்தும் பங்காளியும். அவைய வீட்டுல குழந்தை கொஞ்சம் அரிசி பருப்பு அள்ளி வச்சாப்புல பங்காளியை விட்டு வருஷ பொண்ணு தவறாம குழந்தை கொஞ்சம் இருக்கு. அதுல போய் குழந்தைய பார்த்த கூட மக்க கவலை தீரு. ஆனா உனக்கு அதெல்லாம் ஆகாது. பிறந்த இடத்துக்கே தான் போகணும்னு சொல்றேன். மக்கள் எல்லாம் தேடி ஓட்டி உங்களுக்கு உங்களை சேர்ந்ததும் பெருசா இருக்கலாம். எனக்கு என்னோட சேர்ந்தது அதான பெருசா இருக்கும். உன்னோட சேர்ந்தது இதுல வேண்டான்னு இவ்வளவு நாள 20-22 காலமா வேண்டான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு எடுத்து அங்க வரும்போதே நான் ஆறு அத்தை பையன் நீங்க இருந்தா நான் இருக்கிறேன். அத்தை மகனா நான் இருக்கிறேன். நீங்க மாமா போடல என் பந்து பங்காளி வசங்க பந்து பங்காளி கொஞ்சம் இன்னைக்கு கை கொஞ்சாதீங்க கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே நாம வேணுங்கிறத கொடுத்து ஆதரிச்சு கொடுத்து நீ அதை பாரு. நீ மட்டும் வெளி வளநாடு போக வேண்டாம்னா போக வேண்டாம். 2 பேரும் போகலாம்ங்கிற நான் வந்தீங்க நீ 2 பேரும் போகலாம். இன்னும் வம்பாடு சுவாமி என்னுடைய பிறந்த இடத்துக்கு நீங்க வரலைங்கிற போது நான் எப்படி உங்க பிறந்த இடத்துல இருக்க முடியும்? கைவை சோனிட்டு போயிருவேன். ஒரு மனிதன் வந்து ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி பேசினா அதுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கும். நீ வந்து முதல்லயே ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டே பிறந்த வீட்டுக்கு போகிறோம் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? பெண் புத்தியும் சொல்லுவாங்க. பெண் புத்தியும் வரவிலை வந்து விட்டா வழியில் தங்கமா போகுது. அதுக்கு நீதான் வர நீ இருக்குன்னு ஒரு உதாரணமா. சரி எப்படி அழுகுறாங்க நொறுக்கா உழவு மலைக்கு அழுதுகிட்டு இருக்க வேண்டாம். நாங்க வாழலாமல எதையும் கூட வாழ சொல்லி கூப்பிடல. நானும் கூட வளநாட்டில் இருந்து மணியங்குறிச்சி வாழைக்கு வாரம்னு வச்சுக்கோ. உங்க ஒன்னங்கோட்டை 2 பேர் அடைய வாழ சொல்லி வருஷம் வச்சு அழைச்சா பரவாயில்லை இல்லையா? ஆனா வருஷம் வச்சு அழைக்காம விட்டு இங்க எதுக்கு வந்த நீ அப்படின்னு கேட்டாங்கன்னா நானும் காரம்புறக்கால காரான குளத்திலே பிறந்தவன். வளநாட்டு காராளன் வரகுன்னா பெருங்குடியார் நித்தம் 1000 விளைபொருட்கு நீதி உள்ள காராளசாமியான நான் அங்க வந்து கேவலப்பட முடியுமா? அதனால ராமரே நான் முன் வச்ச நாள பின் வைக்க போறதில்லை. அண்ணன் கொடுத்த வாக்களியாம நான் வரமாட்டேன் தாமரே. அப்படி போகணும் நீ மட்டும் போ. ஏன்னா நீ பிறந்த வீட்டுக்கு போறவங்க நான் உனக்கு வேற சொல்ல முடியுமா? நீ மட்டும் போ. திரும்பி பாரு. இந்த ஆம்பளைகளுக்கு உண்டான குணமே இதுவே. என்ன சும்மா போன்னு சொல்றீங்களே. நீங்க சொன்னீங்க நான் வீசனு கைக்கு வெறுங்கைக்குமா அப்படி ஊருக்குள்ள போனோம்னா பாக்குறவை 4 பேர் என்ன சொல்லுவாங்க? எங்க போனோமோ எக்கச்சக்க ஏராளமான குழப்பத்தாம நடக்குதுன்னு சொல்றாங்க. என்ன இப்படி ஏன்னா வெறுங்கைய வீசிக்கிட்டு வர எங்க போறாளோ? நானும் கூட வைக்கணும் ஓங்காட்டி விழுக்காரத்தையும் துணை கூட்டிட்டு போறேன்னு நினைச்சேன். அப்படி மட்டுமல்லாம சரி என் பிறந்தவனுடைய வீட்டுக்கு நான் போனது அந்த குழந்தைங்க ஓடி ஒடியாந்ததுன்னா அக்கா வந்துட்டான்னு அந்த குழந்தைய சும்மா வெறுங்கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் போதுமா? அப்ப 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லி வந்தவோம் அந்த குழந்தைக்கு ஒரு முட்டாய் வாங்கியாண்டாலாம், ஒரு பிஸ்கட் வாங்கியாண்டாலாம், என்ன ஒரு பலகாரம் வச்சதுன்னு அவங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒண்ணுமே இல்லாத குழந்தாய் பார்க்க வந்துட்டாவார். கரசனம் கட்டிக்கிட்டு அழுகுதா கட்டாரிச்சு வந்து விட்டுக்கிட்டு அழுகுதா ஏறிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மன்னா நான் வேசன கை வெறுங்கைக்குமா நாம போக முடியாதுங்க. நம்மளுக்கு என்ன இல்லாம இருக்குது ஏது இல்லாம இருக்குது. வேணுங்கிறத வெறியாலையும் போதுங்கிறது பொழுதோடையும் முத்து வயிறு ஊரியமோ நம்மளுடைய மாளிகையில முகடு முட்டி கிடக்குது. சரி அள்ளி இறைச்சா மோயாத அளவுக்கு சொத்து கிடக்குது. சரி இத்தனை இருக்கிற போது நான் அப்படி போக முடியுமா? அதனால மன்னா என் குழந்தைமாறு குழந்தைகளுக்கு சரி நம்ம அரண்மனையில் இருக்கிறது பாருங்க. என்ன முத்து வயிறு ஊரியங்கள் எல்லாம் கொண்ட கொடுத்துட்டதுதான் வரையில அந்த ஓட்டமைக்கு நீ கொண்டு வந்தியாதான் வள்ளியே. அதனால சரி அதையெல்லாம் இந்த பொக்கிஷங்களை எடுத்து ஆசாரியார் இடத்துல கொடுத்து சரி
என் குழந்தைமார் பிள்ளைங்களுக்கு தனியா பசங்களுக்கு தனியா நவநட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு போலாம்னு இருக்கிறேன். ஆனா நகநட்டை எல்லாம் பண்ணி பைக்குள்ள ஓட்டுக்கிட்டு போனா யாருக்கு தெரியும்? அதனால தங்கத்துல ஒரு கோலை செஞ்சு எல்லாம் எடுத்து அந்த கோலைக்குள்ள வச்சு நான் எடுத்து அப்படி தலையில வச்சுக்கிட்டு தன்னோர்னு போனா ஊருக்குள்ள 4 பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அடாடா என்ன ஒரு சாமர்த்தியம், பெரிய இடம் பெரிய இடம் பெரிய இடம். ஆனா தங்க போலையில கொண்டுகிட்டு போறாரு சீர் வாங்க பிறந்தவன் வீட்டுக்கு அப்படின்னு பாக்குறவைய 2 பக்கம் கை வாய் மேல கைய வச்சு நிப்பாங்க. அப்படி சும்மா போனா காரி துப்புவாங்க. இல்ல இப்ப நினப்பு உனக்கு அப்படி இருக்குது. பந்திக்கே வேண்டாங்கிறாங்க. இளையோட்டை உனக்கு அப்புறம் தெரியும் போய் பாத்தீங்கன்னா போய் பார்த்தா என்ன தெரியும்? அக்கா வந்துட்டா தங்கச்சி வந்துட்டான்னு எங்க அண்ணமாருக்கு ஓடி ஒடியாது. ஐயோ வந்தேன் மச்சானையும் கூட்டிட்டு வராது வந்தேன் ஒத்தையே வந்துட்டியா அக்கா, நீ வாரம்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேனா நான் உனக்கு பொட்டி வேண்டி ராட்டி விட்டுருப்பேனே. நீ வந்து அப்படி வந்திருக்கலாமே, இப்படி ஒன்று வருவியா கால்நடைக்கு வந்திருக்கிறியா அக்கா அப்படின்னு கொஞ்சமா எந்த பாசம் அழுவான். எங்க அங்க மதனி எங்க அண்ணன் போட்டாட்டி எங்க அங்க மதனி இருக்கிறாங்க நாளைக்கு உறவு வந்திருக்கிறான்னு. ஐயோ மாவ பண்ணவும் பலகாரத்தை பண்ணவும் விருந்து அதை பண்ணவும் இதையும் பண்ணி அப்படி எல்லாம் நமக்கு அக்கா 3 நாளைக்கு இருங்க போக வேண்டாம், ஒரு 8 நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு பண்ணுவாங்க வார்த்தை. நகையா கோட்டம் விருந்துகள்லாம் கல்யாணம் போச்சு, இவ்வளவு காலங்கள் ஆகி போச்சு, எந்த வீட்டு நாயும் நினைக்காம இருக்கிறாங்க. இப்படி பண்ற போறோம் போகுங்கிறதுக்கு புதக்காரம் முள்ளு வச்சு அடிச்சு எதுக்க வரான்னு வச்சு அடிச்சு வரகஞ்சோறு புளிச்சோறு கட்டி போன்னு சொல்லி முடிக்க விட்டாங்க. ஆகாதவங்களுக்கு தினமாத்துல நாம ஊடு கூட கூட்டக்கூடாது, தினஞ்சோறு ஆகி கொடுத்தாங்க. வரவங்காட்டி கூட நாம போகவே கூடாது, வரவஞ்சோறு ஆகி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாம நடக்கிறது தெய்வமே சொல்லுவாங்க. போக வேண்டாம் போறா புண்டா நீ மட்டும் போ. ஊரா சரமனா உருண்டு வருமான்னு கேட்டாப்ப, ஆறா சரமனா அமுந்து வருமான்னு கேட்டாப்ப, அது போல தம்மன சொன்னா தவுந்து வருமான்னு கேட்டாப்ப உம்பனதான் போச்சு, அதனால விட்டு கொடுக்க மாட்டேன். சரித்தாமனே நீங்க வேணா போயிட்டு வா, வேண்டாம சொல்லல, நான் ஒரு சீக்கிரமாக ஆசாரிமார வர சொல்றேன். அப்படிங்களா? ஆமா ஆமா. என்ன பண்றியா பண்ணிக்கும், நகை நட்டாதான் பண்ணிட்டு போகணும், ஆசாரியா கூட்டிட்டு வாங்க. இங்க நம்ம வீட்லயே ஆசாரத்தில் உட்கார வச்சு பண்ண சொல்லலாம். அப்படியா? ஆமா. சரி சரி, நான் வட்டப்பாறைக்காட்டுக்கு போற வழியில போய் சொல்லிட்டு போயிட்டு சொல்லிட்டு போய் சொல்லலாம் தொட்டிக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு என்று சொல்லு. அப்ப முடியாத்தர் வர்றானையா வரந்தானே சங்கமலம் ஜாலக்கல்ல முன்னால வந்த நின்று அப்ப எங்க குருடியாத்தர் வர்றானையாம் சுவாமி யாரை அடிச்சாங்க யாரும் மாற வீட்டுல ஆள் இல்லையாட்டு இருக்குதா? சத்தம் கேட்டா வந்திருப்பா. சோழாந்தோட்டி
யார கூப்பிடுறாங்களே? ஆமா, யாரு கூப்பிடுவாங்க? கடங்காரே என்னமோ கடன்காரரா? நம்மளுக்கு என்னது கடன் ஆகுது? அதான் பண்ண ஏ? சோழாந்தோட்டை கூப்பிடுறாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. சோழாந்தோட்டை நல்லாரு 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 சரணம் சரணம் முங்கோவா சரணம் முங்கோவா திருமுடியே திருமுடியவா சரணம் என்ற பெயர்களுக்கும் மரணம் ஒரு காலமில்லை, தஞ்சம் என்ற பெயர்களுக்கும் பஞ்சம் ஒரு நாளமில்லை. மங்களம் உண்டாகட்டு எழுந்து எழுந்து மேல ஆகட்டுங்க ஆகட்டுங்க. சோழாந்தோட்டை என்னை கூப்ப தவிரம் என்னவா சொல்லும் ஆமா என அழைச்சவேகரம் என்னவனே சொல்லுவீங்கோ சாமி. சோழாந்தோட்டை சொல்லுங்க. உன்னை அழைச்ச விகரம் என்ன கேட்டா ஏப்பா எங்கேயோ நம்ம தாமரை பிறந்த வீட்டுக்கு போகணுமாமா, அதனால நகரத்துகள் செய்யணும்னு சொல்றா. இங்க 32 மலையா வந்து தண்டல் வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிற உனக்கு 4 பக்கம் போற மனுஷன் உனக்கு 4 விகரம் தெரியும். ஆசாரி மாதிரி எங்க இருப்பாங்க? நகவேலை செய்கிறவியம். புலியூர்ல இருக்கிறாங்க. நகவேலை செய்கிறவியம். ஆமா, சிறுக்காம்புலியூர்ல சின்ன புலிவள நாட்டுல இருக்கிறாங்க. ஆசாரி அங்க இருக்கிறாங்க. நகவேலை செய்யற ஆசாரி, பொண்ணு வேலை ஆசாரி இருக்கிறாங்க. தச்சு வேலை செய்யற ஆசாரி, தச்சு வேலைக்காரதே வேண்டாம், அது முடிஞ்சது. தேவடைய ஆசாரி எல்லாம் அங்கதான். பொண்ணு வேலைக்காரர் இருக்கிறாங்கல்ல, நல்லா வேலை செய்வாங்கல்ல. சாமி, நான் நகையா பண்ணி இருக்கிறேன். தெரியுமா 4 விகரம்? அதனாலதான் நகவேலை செய்யறீங்க அங்க இருக்கிறாங்க. அதனால சோழாந்தோட்டை நீ ஒரு சீக்கிரமாக சிறுக்காம்புலியூர் சென்று அந்த ஆசாரி மரம் வீட்டுக்கு வர சொல்லு. பலநாட்டு வாழைக்கு வந்தாலும் சொல்லி கையோட கூட்டிட்டு வந்துருப்போம். சரி சரி, போயிட்டு வந்துடுறீங்களா? போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. அப்படி என்று தோட்டி தடி கையில எடுத்துவா. ஆமா, அந்த துறமகானு அப்ப சோழாந்தோட்டு தொட்டு தடியான எடுத்துக்கிட்ட தானே தன்னை நம்ம நானே நம்ம சோழாந்தோட்டு தானே தண்ணிகள் குடிக்காதாமே